61வது அதிகாரம் 3ஆம் 4ஆம் வசனம் வாசிப்போம். சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும் ஒழுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கு என்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை கட்டி பூர்வத்தில் நிர்மூலமாகவே எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாய் இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். கண்ணீர் மூலமாக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது நீர் எங்களோடு பேசுவீராக. அடியை மறைத்து நீர் வெளிப்படுவதாக. வேதத்திலுள்ள மகத்துவங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்தெழுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நான் மறுபடியும் வாசிக்கிறேன். ஏசாயா 61:3-4 ஆகிய பகுதிகளிலே சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும் அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைரியத்தையும் ஒழுங்கின் ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். அவர்கள் நெடுங்காலம் பாழான மலைகளை கட்டுரையில் நிறுவனமானவர்களை எடுப்பித்து தலைமுறை தலைமுறையாக இழுந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாய் கட்டுவார்கள். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, சீயோனில் இருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவர் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். அல்லேலூயா. ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பார். என்ன உடையை கொடுப்பாரா? துதியின் உடையை கொடுப்பார். அவர்கள் நெடுங்காலம் பாழாய் கிடந்தவர்களை மறுபடியும் கட்டுவார்கள். அல்லேலூயா. இடிந்து கிடந்த பாழான பட்டணங்களை புதிதாக என்ன செய்வார்கள்? கட்டுவார்கள். ஆண்டவர் நமக்கு தான் இந்த வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறார். அல்லேலூயா. சீயோன் அப்படின்னா தேவனுடைய நகரம். சீயோன் தான் தேவனுடைய நகரம். நாம தான் அந்த சீயோன் தேவனுடைய நகரத்திற்கென்று பிரித்து எடுக்கப்பட்ட ஜனங்கள். அல்லேலூயா. நாம தான் யாரு? அவர் உண்டாக்கின அந்த சீயோன் எருசலேம் பட்டணத்திற்கென்று இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்து தெரிந்தெடுத்து பிரித்து எடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால இந்த 2 வசனத்துல சொல்லப்பட்ட நன்மைகள் நமக்கு தான் வரப்போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். நல்ல சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அல்லேலூயா. மிஸ்ரேயர்கள் விதைத்தார்கள், நாம் அறுவடை செய்கிறோம். மிஸ்ரேயர்கள் பிரயாசப்பட்டார்கள், நாம் அதனை அனுபவிக்கிறோம். இப்போ மறுபடியும் ஆண்டவர் சொல்றாரு, இப்போ சில நேரங்கள்ல இன்னும் மிஸ்ரேயர்கள் பட்ட பாடுடைய பலன்களை யாரும் அனுபவிக்காமல் இருக்கிறாங்க. அதை நாமளும் நம்முடைய குடும்பமும் சந்ததிகளும் அனுபவிக்க போகும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கும் பாழாய் கரைந்த அல்லது சத்துருவால் அங்கே இடிக்கப்பட்டதை மறுபடியும் ஆண்டவர்களை கொண்டு கட்டப் போகிறார். அல்லேலூயா. புதிதாக கட்டப் போகிறார். அல்லேலூயா. நாம் எழுந்திருந்து புதுப்பிக்கப்பட போகிறோம். அல்லேலூயா. நாம் வளர்ச்சி அடைய போகிறோம். அல்லேலூயா. நாம் மேன்மை அடைய போகிறோம். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை உயர்த்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் சத்தமா ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒடுங்கின ஆவி. என்ன ஆவி? எகிப்திய இஸ்ரவேல் ஜனங்களை ஒடுக்கினார்கள். வேலைதான். எதனால ஒடுக்கினாங்க? வேலைதான். அடிமைத்தனத்தினால் இஸ்ரவேல் ஜனங்கள் ஒடுக்கப்பட்டார்கள். வேலைப்படுவதாக ஒடுக்கப்பட்டார்கள். ஆனா இயேசு ஒரு நாள் அவர்களை விடுவித்தார். அல்லேலூயா. எகிப்தின் கொடுங்கோல் ஆட்சியிலிருந்து ஆண்டவர் ஜனங்களை சொல்லுங்களேன் விடுவித்தார். அதைத்தான் ஆண்டவர் நமக்கு இன்னைக்கு வாக்குத்தத்தமா சொல்றார். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தது போல நான் மறுபடியும் உங்களை என்ன செய்வேன்? விடுவிப்பேன். நீங்க
நீங்க ஒடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? உயரப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு ஆனந்த தைல அபிஷேகத்தினால நிரப்ப போகிறார். அல்லேலூயா. என்ன தைலம்? ஆனந்த தைலம் அப்படி சொல்லப்படுது. இந்த துதையின் கூட ஆனந்த தைல அபிஷேகத்தினால அந்த பாக்கியத்தை நமக்கு கொண்டு வரும். அல்லேலூயா. அதனால இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிப்பதற்கு செய்ய வேண்டியது ஒன்று, செய்யக்கூடாதது ஒன்று. இதே அதிகாரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? சொல்லப்பட்டு அதை நம்ம வாசிக்க போறோம். முதலாவது வசனம் வாசிப்போம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்ன இருக்கிறார்? சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் ஒருவர்களுக்கு காயம் கட்டுதலையும் சிறைப்பவர்களுக்கு விடுதலையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் போதும். நான் சொன்ன ஜெபம் நடத்தும் போது ஜெபிக்க வேண்டியது, அறிவிக்க வேண்டியது மட்டும்தான் நம்முடைய கடமை அப்படின்னு சொன்னாரு. அந்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறாரு? அபிஷேகம் பண்ணியிருக்காரு. ஜனங்கள் இருதயங்களில் ஒடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அல்லேலூயா. சிறைப்பட்டிருக்கிறாங்க பாவத்துல, அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கணும். சிலர் கட்டப்பட்டிருக்கிறாங்க பிசாசுனால, அவர்களுக்கு சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? அறிவிக்கணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. இயேசுவை அறிமுகப்படுத்தணும். அவ்வளவுதான். இயேசுவை அறிமுகப்படுத்தணும். அவ்வளவுதான் வேலை. அவன் விசுவாசித்தான், ஏற்றுக்கொள்ளுதான், என்னவோ பண்ணுதான், அது அவனுடைய, அது அவன் மேல உள்ளது. அல்லேலூயா. நமக்கு என்ன பொறுப்பு இருக்கு? சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அவ்வளவுதான். யாரு தடுத்தாலும் செய்யலாம், தடை பண்ணாலும் செய்யலாம். பயப்படவே சொல்லுங்களேன், பயப்படவே கூடாது. எப்பா இறுதியில் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு நான் சொல்றேன். அவ்வளவுதான். காயப்பட்டவருக்கு நான் என்ன செய்யறேன்? சொல்லுறேன். சிறைப்பட்டவருக்கு நான் என்ன செய்யறேன்? சொல்றேன். கட்டப்பட்டவருக்கு நான் என்ன செய்யறேன்? சொல்றேன். இந்த இயேசு உனக்கு விடுதலை தருவாரு, உனக்கு சுகம் தருவாரு, உன்னை ரட்சிப்பாரு, உன்னை பரிசுத்த ஜனமா நிலைப்படுத்துவாரு. அறிவிக்க வேண்டியது என்னுடைய விசுவாசி. நல்லா இருக்கு. இந்த வார்த்தையை ஏற்றுக்கொள். நீ நல்லா வார்த்தையை உனக்கு சொந்தமாக்கு. நீ எங்க நல்லா அல்லேலூயா. அவ்வளவுதான். அறிவிக்க வேண்டிய வேலை மட்டும்தான். சொல்லுங்க. நம்ம அவ்வளவுதான். அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், அறிவிக்கணும். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்ளாததோ அது அவங்க ஏசு சொல்லிட்டாரு. இப்படி தட்டுவேட்டாரு. சத்தத்தை கேட்டு கதவை திறந்தா உள்ள பிரவேசியும் போஜனம் உண்டு அப்படின்னா நினைச்சு போறேன். தட்டிட்டு அடுத்த வீட்டை தட்டிட்டு அவ்வளவுதான். அல்லேலூயா. ஆகையினால சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கர்த்தருடைய அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. நம்மில் விழுந்த கடமை. நம்ம சாதியை பார்த்து ஒதுக்க கூடாது. எதை பார்த்து? சாதியை பார்த்து ஒதுக்கி இருந்தா நம்மளே ஆண்டவர் செஞ்சிருக்கணும், ஒதுக்கி இருக்கணும். நம்மளை நம்மள என்ன செய்யல? ஒதுக்கல். அவ்வளவுதானே. அதனால நாமளும் நம்மளை மற்றவங்களை பார்த்து என்ன செய்ய வேண்டியதில்லை? சொல்லுங்களேன். ஒதுக்க வேண்டாம். எல்லாருக்கும் அறிவிப்போம். எல்லா ஜாதிக்காரருக்கும் சொல்லுங்களேன் அறிவி. எல்லா கிராமத்தினுடைய ஜனங்களுக்கும் அறிவி. அது நம்ம கடமை. நம்ம கடமை. நம்முடைய ஊர்ல எத்தனை ஜாதியில இருந்து ஜனங்கள் இருக்கோ அத்தனை ஜாதியில உள்ளவங்களும் சுவிசேஷத்தை அவங்க என்ன செஞ்சிருக்கணும்? அறிந்து கொள்ளணும். அவ்வளவுதான். இல்லைங்களா? நம்ம அவங்களுக்காக ஜபிக்கணும். அவங்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். சம்பந்தம் கலக்க சொல்லல. நான் அவங்க மற்ற ஜாதியோடு சம்பந்தம் கலக்க சொல்லல. சுவிசேஷத்தை அறிவிக்கதான் சொல்றேன். இல்லைங்களா? அதனால நம்ம கடமை. எல்லா ஜாதிக்காரரும், எல்லா பாஷைக்காரரும், எல்லா கோத்திரக்காரரும் அவருடைய ராஜ்யத்தில் வந்து அதாவது திட்டம். இல்லைங்களா? நம்ம மேல விழுந்த கடமை நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன். சுவிசேஷத்தை சொல்லணும். எப்படி சொல்லணும்? நம்ம ஊர்ல வேற வேற ஜாதியில யாரெல்லாம் சர்ச்சைக்கு வராம இருக்காங்களோ
அந்த ஜாதியாருக்கு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும். அந்த ஜாதியாருக்கு நம்ம என்ன செய்யணும்? சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு சொல்லுங்களேன் முக்கியத்துவம் என்ன செய்யணும்? கொடுக்கணும். அவங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து சபையில அங்கத்தினராக மாறுறத நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளணும். இல்லையா? அவர்கள் சந்தோஷமா சொல்லுங்க ஏற்றுக்கொள்ளணும். அதான் ஏசப்பாவுக்கு என்ன செய்யும்? பிடிக்கும். ஏசப்பாவுக்கு பிடிக்கும். அந்த வேலையை நம்ம என்ன செய்யணும்? செய்யணும். ஆண்டவர் நமக்கு அதற்குதான் இந்த துதியினுடைய கொடுக்கிறார். என்னோட ஆனந்த தையில அபிஷேகத்தோட கொடுக்கிறார். ஆனந்த தையில அபிஷேகத்தோட ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இல்லையா? நாம இந்த ஜெபத்தோட செய்தா அவர்களுக்கு விடுதலை உண்டாகும். இல்லையா? அவருக்கு என்ன உண்டாகும்? அவருக்கு காயங்கள் ஆற்றப்படும். இல்லையா? நொறுங்குண்டு இருக்கிற அவருடைய காயங்கள் என்ன செய்யப்படும்? ஆற்றப்படும். கட்டுண்டு அவர்கள் விடுதலையாளர்கள். இல்லையா? நாம சொல்லுகிற வார்த்தையினால் அவர்கள் அவருடைய குடும்பங்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படும். இல்லையா? நீங்க உங்க வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள இருந்து பேச போகிறார். இல்லையா? யார் பேச போறது? நம்ம பேச போறது நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்ம பேச போறது இல்லை. நமக்குள்ள ஆவியானவர் இருந்து அவர்களோட என்ன செய்ய போறாரு? பேச போகிறார். அவர் அவரை விடுவிப்பார். அவருடைய காயங்களை ஆற்றுவார். அவருடைய கட்டளைப்பார். அல்லேலூயா. நம்மை கொண்டு அவர்களுக்கு நன்மை செய்வார். அல்லேலூயா. நாம அவர்களுக்கு மேல வச்சிருக்கிறார். அவர்களுக்கு மேல நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? சொல்லுங்களேன் வச்சிருக்கிறார். நம்மள அந்த தரத்தை விட்டு மேல மேல மேலதான் கொண்டு போவது. கீழே செய்ய மாட்டார். நம்மள நல்லா தெரிஞ்சுக்கணும். நம்மள ஒன்றாடு கீழே கொண்டு மாட்டாரு. மேல மேல எழுதுவாரு கொண்டு போவார். அல்லேலூயா. பயப்பட வேண்டாம். பயப்பட வேண்டாம். அறிவிக்க வேண்டியது அவர் கொடுத்த பலத்தினால் அறிவிப்போம். இல்லையா? பரிசுத்த ஆவியானவர் இல்லாம நம்ம அறிவிக்க, அப்படி அபிஷேகம் இல்லாம அறிவிக்க முடியாது. அதெல்லாம் நான் பேசுறேன், நான் சொல்றேன், அதெல்லாம் கிடையாது. அவன் நமக்குள்ள இருந்து அதெல்லாம் என்ன செய்ய போற? செய்ய போறான். இல்லையா? அதனால நம்ம கண்கள் காண நம்ம ஊர்ல பல திருச்சபைகள் வரணும். அப்படி சொல்லுங்களேன். நம்முடைய கிராமத்துல சொல்லுங்க அநேக திருச்சபைகள் குறைஞ்சது 7 சர்ச்சாவது வரும். குறைஞ்சது பைபிள்ல 7 சர்ச்சு சொல்லப்பட்டு. சர்ச்சில் எத்தனை சர்ச்சு சொல்லப்பட்டிருக்கு? 7 சர்ச்சு. நம்ம ஊர்ல எத்தனை சர்ச்சு வரணும்? சொல்லுங்களேன். 7ஆவது வரும். எதுக்காக சொல்லணும்? இல்லையா? நம்ம பங்களிப்பு அதில் இருக்கணும். நம்முடைய பங்களிப்பு அதில் ஏன்னா நம்மள முதல்ல தெரிஞ்செடுத்திருக்கிறேன். இல்லையா? நம்ம மேல ஒரு உத்தரவாதத்தை வச்சிருக்கிறேன். நமக்கு நம்ம செய்வோம் ஒரு அப்புறம் நம்ம செய்வோம் அவர் என்ன செய்யறாரு? சொல்லுங்க. நம்மளை கூட செய்ய முடியாது. நம்முடைய கிராமத்துல யாரு கூட செய்ய போறாரு? சொல்லுங்களேன். நல்லா சொல்லுங்க. என்னை கூட செய்ய போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா என் குடும்பத்தை கூட செய்ய போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். என் சந்ததிகளை கூட செய்ய போறாரு சொல்லுங்க பார்க்கலாம். என் தலைமுறைகளை